ஆயி ஆனந்தவல்லி அமிர்த கலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரி நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரி ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. அன்பார்ந்த தாய்மார்களே, ஆஸ்தீக பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடத்தினுடைய அன்னையனுடைய அபூர்வ விஷயத்திற்காக மனதிற்குள்ளார ஒரு எண்ணம், எப்பொழுது அம்மா போடுவாங்க இந்த ப்ரோக்ராம்னு. இனிய 2026 துவங்க போகிறது. புத்தாண்டு ஆசீர்வாதங்கள். இந்த 2026 அநேக சான்றோர் பெருமக்கள் பலன்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதுல முக்கியமானது 2026 நல்லதை நினை. இதுதான் மந்திரமே. அந்த நல்லதை நினைத்தாலே போரும். அந்த 2026 அவனை தனத்திலும் புகழிலும் ஆரோக்கியத்திலையும் அவன் ஈடுபடக்கூடிய காரியங்களிலும் தெய்வானுகிரகத்திலையும் எல்லாத்திலையும் நம்பர் 1 வந்துடுவாங்க. ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஆண்டினுடைய சூக்ஷமான வார்த்தை நல்லதை நினை. காரணம் 2026 மனிதனுக்கு இந்த புவனத்தில் 2 சவால்கள். ஒன்று, இயற்கையினுடைய பாடம் உள்ளார நுழைகிறது. இரண்டாவது, உனக்கு தனம் தருகிறேன், அதை எந்த வகையில நீ வாழ்க்கையில வழிநடத்த போறையோ அப்படி உன்னுடைய விதி என்கிறது அந்த 2026. நமக்கு இயற்கையும் நமக்கு சாதகமா அமையணும். அந்த 2வது, தனத்தாலும் நம்முடைய வாழ்க்கை செழுமை அடைய வேண்டும். அன்னை கொடுக்கக்கூடிய தனம். இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது அம்பாள் கூறியிருக்கிறது நல்லதை நினை. அந்த நல்லதை நினைக்கும் பொழுது 2026 அந்த இயற்கையினுடைய இடர்பாடுகளையும் காப்பாற்றப்படுவான். ஆண்டவன் அருளக்கூடிய தனத்திலையும் அவனிடத்துல சாஸ்வதமாக தங்க ஆரம்பித்துவிடும். அன்பு தாய்மார்களே, 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்கும் 2026 ஒரு சிறிய எளிய வழிபாடு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஆண்டு துவக்கத்திலே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம் அப்படின்றவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அன்னையினுடைய ஸ்க்ரோல் நம்பர் கீழே போயின்னு இருக்கு, செல் நம்பர், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உங்களுடைய மனக்கவலைகள், எதிர்காலம், தெய்வானுகிரகம் எப்படி இருக்கு என்பதை பற்றி நீங்கள் அறியலாம். சத்காரியமான விஷயங்கள், அம்மாவை தொடர்பு கொண்டு பேசுங்கள். இப்பொழுது அந்த 2026 நான் குபேர சம்பத்தா இருக்கணும் ஒருத்தர், இன்னொருத்தர் நான் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில. சாமி, நான் பிறந்ததுலே இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கிறேன், நான் அதிர்ஷ்டகரமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர், நோய் பிடி என்ன ஆட்டி படைக்குது அம்மா அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர், கைக்கு கிடைச்சது ஆனா வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்றவங்க. எல்லாம் இருக்கு தாயே, ஆனா வீட்டு தெருவாண்டியே நிக்குது சைக்கிளும் காரும், அந்த நடையும். ஏன்னா வீட்டுக்குள்ளார வந்தா இன்னைக்கு என்ன புயல் வெடிக்குமோ அந்த ஒரு மனக்கவலை.
இது எல்லாம் சரியாகிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அம்பாள் கொடுத்திருக்கிற 2 வரிகள் அந்த ராசிக்காரர்கள் செய்யுங்கள். இத இந்த ஆண்டுல 2026ல அதுல குறிப்பா சிவாலய தரிசனத்திற்கு என்ற தலைப்புல இப்ப பேச போறேன். அந்த சிவாலய தரிசனம் தலைப்புல மேஷ ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்தை தரிசனம் செய்யுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குபேர சம்பத்தோடு திகழ்வீர்கள். அதே போல வாழ்க்கையில வளர்ச்சி பணிகள் சிறப்பாக அமையும். உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் கேட்ட அத்தனை நன்மைகளும் கடவுள் திருப்பி கொடுத்து விடுவார். மேஷராசிக்கு இந்த வருஷம் துவக்கத்துல சிவாலயத்துல அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு 2026 சிவனுடைய அபிஷேக தரிசனம். சபாஷ் தாயே, எப்படி இந்த வாரத்துல போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்துல கலந்துக்கிற என்னுடைய ராசிக்கு என்ன சொல்ல போறாரு சாமி அப்படின்ட்டு அவனோடு காத்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, சான்றோர் பெருமக்களே, அன்னையினுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் அன்னை ராஜராஜேஸ்வரி பீடம் உள்ளது. அன்னையினுடைய பீடத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அம்மாவை அருள்வாக்குல தரிசனம் பண்றதுக்கு வருகை தருவது உத்தமமான வழி. அன்பு தாய்மார்களே, ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை பயணிக்க சிவபெருமானுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் இல்லப்பா, நேற்று வரையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தான், இப்போ கொஞ்சம் படிப்படியா முன்னுக்கு வர்றான். அந்த மாதிரி வாழ்க்கையில அந்த ரிஷபக்க ராசிக்காரர்கள் முன்னேற்ற பாதை, குபேர சம்பத்து, தடையில்லாத வளர்ச்சி பணி உண்டாகும். அதே போல மிதுன ராசிக்காரர்கள் நடராஜரை தரிசிக்க வேண்டும். அந்த நடராஜரை தரிசனம் பண்ணாலே இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெற்றவங்க அப்படி என்று உங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகிவிடும். கடகராசிக்காரர்கள் சிவபெருமானையும் தாயாரும் சேர்ந்து வரக்கூடிய உற்சவ மூர்த்தி வீதி உலா வருதில்லை, அந்த உற்சவ மூர்த்தியை தரிசிக்க வேண்டும். மாசம் தாய அம்மையும் அப்பனும் உற்சவ மூர்த்தி அலங்காரத்தோட வர்றாங்க. வெளியே மதுரைக்கு சென்றால் தினம் வர்றாங்க. இன்னும் பல க்ஷேத்திரங்கள்ல தினம் அந்த ஒரு உற்சவ மூர்த்தி புறப்பாடு நடக்கின்றது. அதனால இந்த கடகராசிக்காரர்கள் தாய் தந்தையரான சிவபெருமானும் தாயாரும் புடைசூழ வரக்கூடிய உற்சவ மூர்த்தி வழிபாட அந்த காட்சியை தரிசித்தால் உங்களுடைய இடத்துல இதகாலம் தைரிய லட்சுமி மட்டும் இருந்த இடத்தில் அந்த மற்ற 7 லட்சுமியும் உங்களிடம் வந்துவிடும். 2026 அப்படி ஒரு புன்சிரிப்போட வாழ்க்கைய சிறப்பாக பயணிப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இறைவனுக்கு சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனையோ அல்லது வன்னி இலைகளால அர்ச்சனையோ செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஊருக்கெல்லாம் கொடையாளியாகவும் ஊருக்கெல்லாம் நல்லவனாக வாழ்ந்தால் தன் சொந்த வாழ்க்கையில எப்போ இனிப்பு சாப்பிட்றது, அதாவது நல்ல விஷயங்கள் சாதிக்கிறது. அந்த வில்வமும் வன்னி இலைகளால சிவபெருமானுக்கு ஒரு முறை இந்த 2026 அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்க சொந்த வாழ்க்கையில் தென்றல், இணைப்பு, ஐஸ்வர்ய மழை அனைத்தையும் பொழிவாள்
மகாலட்சுமி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தை தரிசனம் செய்ய வேண்டும். செக்கப்போடு போடுதுப்பா அவளுக்கு. பதவியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், தொழிலாகட்டும், மடல செல்வம், அவருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்ய பலம், லைஃப்ல என்னப்பா செட்டில் ஆயிட்டியா அப்படின்றாங்களே. இந்த 2026ல சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவீங்க. இப்ப சொல்றேன், செக்கப்போடு போடுறாங்க. பொருளாதாரத்துல, உத்தியோகத்துல எல்லா அந்தஸ்தும் உங்களுக்கு திருப்பி கிடைத்து விடும். துலா ராசிக்காரர்கள் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய துலா ராசிக்காரர்கள் ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருந்தாலும் மனதுக்குள்ளார அப்படி ஒரு மனக்கவலை. அந்த மனக்கவலை தூக்கி போடுங்க. அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய சுத்தி எல்லா சம்பத்தும் தழைக்க ஆரம்பித்து விடும். என்ன ஆரம்பிச்சிடும்? எல்லா சம்பத்தும் உங்களை சுத்தி எல்லாம் தழைக்க ஆரம்பித்து விடும். விருச்சிக ராசிக்காரர்கள் மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயமோ அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்திற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள். இந்த 2026 தடையில்லாத வளர்ச்சி பணி, தடையில்லாத ஐஸ்வர்யம், தடையில்லாத வாழ்க்கை. எங்க போனாலும் தடையா இருக்குப்பா. எதை செய்தாலும் நம்மள குறை சொல்றாங்கப்பா. எந்த வேலை எடுத்தாலும் நஷ்டமா இருக்குப்பா. அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பயணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிவாலயம், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது அந்த தடைகள் அகலும். நீங்க இருக்கிற இடத்திலே எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. ஆனா நீங்க ஒரு குப்பையில் இருக்கிற மாணிக்கமாக இருக்கீங்க. அதை எடுத்து அந்த மாணிக்கத்தை கிரீடத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஆஹா, உலகை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய மன்னவனுடைய கிரீடத்தில் இருக்கிற மாணிக்கம் போன்று உங்களுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் கீர்த்தி ஏற்படும். கீர்த்தினாலே எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச புகழ், பணம், நிம்மதி, அந்தஸ்து, வெற்றி எல்லாமே கிடைச்ச மாதிரி. அன்பு தாய்மார்களே, தனுராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய அந்த தரிசனம் பார்க்கணும், கண்குளிர பார்க்கணும். அந்த தனுராசிக்காரர்கள் அதாவது மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேனே. சில பேர் வாழ்க்கை 35 ஆண்டுகள் தனுராசிக்காரர்கள் மற்றவர்கள் வளர்ச்சிக்காகவே இருக்காங்க. சில பேர் நான் ஆரம்பிச்சேன் அங்கேயே நிக்கிற அப்படின்றாங்க. சில தனுராசிக்காரர்கள் எல்லாம் வந்தது கூடி வரல அப்படின்றாங்க. அந்த 2026ல நீங்க சாதித்தாகணும். அந்த தனுராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு இந்த 2026ல ஒரு லிட்டர் பால், அது அபிஷேகத்தை கண்ணால பார்க்கணும். அதுதான் முக்கியம். பால் பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன் மாமா, 101 ரூபா தட்டா போட்ட பால் அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பால் அபிஷேகம் பண்றதை நீங்க கண்குளிர பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கையில மகாலட்சுமியினுடைய தாரை உருவாகிறது. சகல விதமான சம்பத்தும் உங்களுடைய கையில வந்து சேர ஆரம்பித்து விடும். மனசுல சேர ஆரம்பித்துடும். நம்ம சுற்றி எல்லா விதமான நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும். தனுராசிக்காரர்களே, பாலபிஷேகம் செய்யும் பொழுது அருள் செல்வமும் குபேர சம்பத்தும் உங்களுக்கு திரும்பி கிடைத்துவிடும். மகர ராசிக்காரர்கள் விருட்ச அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை தரிசிக்க வேண்டும். அந்த விருட்சம்னாலே ஸ்தல விருட்சமா எடுத்துக்கலாம், வன்னி மரமா இருக்கலாம், வில்வ மரமா இருக்கலாம். இறைவனுக்கு ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்துக்கு கீழே சிவபெருமானுடைய சன்னிதானம் இருக்க வேண்டும். காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாக்கியம் அங்க கிடைக்கும். காரணம், தாயார் விருட்சத்துக்கு கீழே சிவபெருமான பூஜை பண்ண ஸ்தலம் காஞ்சிபுரம். அந்த மன்னன் மிதிச்சு இறைவனை ஏகாம்பரநாதரையும் காமாட்சியும் தரிசனம் செய்யுங்கள். அப்போ மகர ராசிக்காரர்கள், உள்ளத்தில் கடலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே, உங்களுடைய கண்ணீர் துளிகள் அகன்றிடும்.
உள்ளத்தில் கவலைகள் கனல்கள் அகன்று மகிழ்ச்சி ஆனந்தம் திருப்பி கிடைத்துவிடும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நீங்க யாருண்ட பழகினாலும் சரி பாருங்க, அவன் டாப்பா இருப்பான். எதிரிகிட்ட சரி அளவு பேசிட்டீங்கன்னா கூட சரி, அவனுக்கு இன்னைக்கு ஒரு பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிடும். மகர ராசிக்காரர்கள் அந்த விருட்சத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அபிஷேகமோ தரிசனமோ வழிபாடோ செய்துட்டு வாருங்கள். 2026 பொற்காலம் உங்களுக்கு. இப்பதான் சொன்னேன், எல்லாருக்கும் நீதிபதியை போல இருக்கிறேன், எந்த ஒரு குறையும் யாருக்கும் செய்யல, நான் வரணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா வருவீங்க. 26ல அவசியம் செய்யுங்க. கும்பராசிக்காரர்கள் பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். பஞ்சபூத ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவையும் கடந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் அர்ச்சனை செய்யுங்கள். பிரபலமானவர், அனைவராலையும் பாராட்டக்கூடியவர்கள், அனைவருடைய மகிழ்ச்சிக்கு ஆளாகக்கூடியவர்கள் அந்த கும்பராசிக்காரர்கள். எல்லாருமே விரும்புவாங்க உங்களை. உங்களுடைய செயல், உங்களுடைய உழைப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களால எல்லாரும் வாழ்க்கையில செட்டில் ஆகுறாங்க. ஆனா அந்த கும்பராசிக்காரர்களுக்குள்ள இதயத்துல மூலையில் ஏதோ ஒரு கவலை 4 ஆண்டுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்கள் பஞ்சபூத ஸ்தலத்துல போய் ஒரு ஸ்தலத்தை இறைவனை தரிசனம் பண்ணுங்க. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கைய அளவுகோல, என்னப்பா 135% இருந்த இந்த வருஷம் 100% வளர்ச்சிக்கு வந்துட அப்படி என்கின்ற அந்த பொற்காலத்தை தரக்கூடிய தேவதை மகாலட்சுமி அந்த 100% வளர்ச்சியை அனுகிரகம் செய்துடுவாள். அதுலையெல்லாம் உங்களுடைய சொந்த விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. 100% வளர்ச்சி என்றாலே. அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு பொற்காலத்தை தரக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலம் ஏற்பட வேண்டும். அந்த பஞ்சபூத ஸ்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலம் உங்களை தேடி வரும். அன்பு தாய்மார்களே, மீனராசிக்காரர்கள், அதாவது மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருந்தாலும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லா பண்றீங்க, நீ சௌக்கியமா இருக்கியா அதை கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க, சரி எல்லாருக்கும் உதவி பண்ற முன்னைக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. மீனராசிக்காரர்கள் அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு கொடைவள்ளல். எல்லாருக்கும் நல்லது செஞ்சுனே போவாங்க. அந்த மரம் ஒரு அக்ரோனி சேனைக்கும் நிழல் தந்தது. அந்த மரத்துல இருக்கிற பழங்கள், புஷ்பங்கள், காய்கனிகள் எல்லாமே அந்த ஒரு அக்ரோனி சேனைக்கும் பலன் கிடைத்தது. அந்த மரத்தினுடைய நிழலை அனுபவிக்கின்றது ஒரு அக்ரோனி சேனை. அதன் போலதான் அந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நிழலாக, எல்லாருடைய வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில சில பொறுப்புகள் நிறைந்திருக்கிறது தான் 2026. அதனால மதுரை மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செய்யுங்கள். மயிலாப்பூர் கற்பகாம்பாலோடு இருக்கக்கூடிய கபாலியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதாவது மற்றவர்களுக்கு சாதனையாளர், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதனையாளராக உங்களை உருவாக்கும். அனைவருக்கும் இந்த 2026 ஆசீர்வாதங்கள். சுபமஸ்து.